ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ட்ரையாக செஞ்சோம்னா சுண்டல் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இதுவே கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் செஞ்சோம்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பச்சை பட்டாணி 1 கப், தக்காளி 1, தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 2, உப்பு தேவையான அளவு. முதல்ல நம்ம ஒரு சின்ன குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணியை இதில் போட்டுக்கலாம். இது ஃப்ரெஷ் பட்டாணி, ஸோ இது ஊரெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் காஞ்ச பட்டாணி வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 8 hours ஊற வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் சீக்கிரமாக ஊறணும் அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம தக்காளி, வெங்காயம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாமே இந்த குக்கர்லேயே போட்டு தேவையான அளவு தண்ணி, இப்போ பட்டாணி, வெங்காயம், இந்த மசாலா எல்லாம் மூடுற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதுவே நம்ம ட்ரை பீஸ் யூஸ் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த ட்ரை பீஸை தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். இது ஃப்ரெஷ் பீஸ், ஸோ நான் அப்படியே மசாலா எல்லாம் சேர்த்து குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மீன் டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச பட்டாணி ரெடி ஆயிடுச்சு. இது தாளிக்க கடுகு, கருவேப்பிலை, கறி மசால் பவுடர் இது ஒரு 1/2 டீஸ்பூன் அந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போது கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுட்டு பொரிஞ்சதும் நம்ம கறி மசால் பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஏன் நம்ம முன்னாடியே சேர்க்குறோம்னா சீக்கிரமாக பச்சை வாசம் போயிடும். ஸோ ஏற்கனவே பட்டாணி வெந்திருக்கு, அதனால் ஓவர் குக் பண்ண வேண்டியதில்லை. அதனால் எண்ணெயிலேயே போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அது கருக விடாமல் இருக்கிறதுக்காக போட்ட உடனே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அது கூட நம்ம கெட்டியாக அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய், பூண்டு, சோம்பு அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்து கூட சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை அப்படியே தண்ணி சுத்தமாக ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு சுண்டலாக சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம மசாலா மாதிரி, அதாவது சுண்டல் மாதிரி ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சாப்பிட போகிறோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போது நல்லா பார்த்திங்கன்னா தண்ணி சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு, எண்ணெய் மேலே மிதங்கி வந்துருச்சு. பார்த்திங்கன்னா ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இந்த அளவில் எடுத்துகிட்டு மேலே ஃபைனலாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த சம்மர் ஹாலிடேஸ் கூட ரொம்ப சத்துள்ளதாகவும் இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதை நம்ம சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.